முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் பற்றியும், சர்வதேச அரசியலை பாஜக தலைவர் அண்ணாமலையின் 3 மாத இங்கிலாந்து பயணம் பற்றியும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். முதலமைச்சர் வெளிநாடு போய் நம்ம நாட்டுக்கு தொழில் முதலீட்டு பண்ணுற விஷயத்துக்காக போகிறாரு. அது வரவேற்கத்தக்க விஷயம். அப்படி வெளிநாட்டினுடைய முதலீடுகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும் பொழுது பல்வேறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டினுடைய அரசியலை தமிழகத்தில் இந்தியாவுக்கோ கொண்டு உருவாக்குகின்ற வகையில் அவருக்கு அந்தளவுக்கு தகுதியானவர் அல்ல. வெளிநாட்டில் இருந்து முதலீடு இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் தரப்பில் எந்த ஒரு மேம்பாடும் இல்லை இது வரைக்கும். யார் இதுக்கு முதல்ல போனவங்களும் சரி, போயிட்டு வந்தவங்களும் சரி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கல. மக்களுடைய மேம்பாடு நாளுக்கு நாள் கீழே போயிட்டு தான் இருக்குது. சர்வதேச அரசியல் என்னத்தை போய் வரோன்னா, வெளிநாட்டில் அரசியல் கற்றுட்டு என்னத்தை பண்ண முடியும்? இங்கே அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மக்களை வாழ வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இவங்க வெளிநாட்டுக்கு தொழிலை முன்னேற்றம் பண்ணுறதுக்காக போகிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை வரைக்கும் அவங்க போயிட்டு வந்த பிறகோ இல்லை இப்போ இருக்கிற தற்போது இருக்கிற சூழ்நிலையிலையோ நம்மளுடைய பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படலை. சர்வதேசத்துக்கு போயிட்டு நான் அரசியல் கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் சில மாற்றங்கள் பாஜகவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அமெரிக்க பயணம் போகிறேன், இந்த மாதிரி 9 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ப்ரெஸ் மீட்டில் கூட நான் பார்த்தேங்க. அது எந்த அளவுக்கு அது வரும் அப்படிங்கிறது மக்களால் நம்ப முடியல. இது இந்த சுற்றுப்பயணம் நிச்சயமாக மக்களை ஏமாற்றும் செயலாக தாங்க மக்கள் பார்க்குறாங்க. அவருடைய அரசியல் பயணமாக இன்னும் மேன்மேலும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறதா சொல்கிறாங்க. ஒரு சில சாரார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தலைவர் பதவி மாற்ற போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது போயிட்டு வந்தாலும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தமிழ்நாட்டில் விவசாயத்தை பாரம்பரியமாக கொண்டு நெல், கரும்பு, கோதுமை இது போன்ற விவசாயிகள் செஞ்ச இதில் வெளியேந்து வர்றவங்கள முதலீடு செய்து இதை இன்னும் மேலும் உற்பத்தி பண்ணி நம்ம தமிழ்நாட்டை இன்னும் பெருமைப்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. பிஜேபியில் தலைவராக இருக்கிற அண்ணாமலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள தலைவர்களை பற்றி அவங்களோட வரலாறு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுறதும், வெளி பழக்க வழக்கத்தில் எப்படி பேசணும், அப்படி பொதுவில் எப்படி பேசணும், நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அது பெரிய விஷயம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் பயணம் வெற்றி பெற பொதுமக்களாகிய நாங்கள் வாழ்த்துகிறோம். அநாகரிகமான பேச்சு, அநாகரிகமான அரசியல் செய்கிறவருக்கு வெளிநாடு போறதுக்கு யோக்கியதையே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.